சாய் சங்கத்தை பத்தி கிண்டல் பண்ணி பேசுனானுங்க. கிண்டல்லாம் பண்ணலைங்க. இங்க பாருங்க, உங்க கடையில் வேலை பார்க்குறாருல வடிவேலு, அவர் ஒரு வயசானவர் சொல்லி கடைக்குள்ள விட மாட்டேன்னாரு. அது தப்புன்னு சொல்லி அவரை பத்தி தான் பேசணும், மற்றபடி தப்பாலாம் எதுவும் பேசல. இல்லண்ணா, நம்ம சங்கத்தை பத்தி தான் ஏதோ பேசுனானுங்க. என்ன பேசுறா? நாங்கள் என்ன சொன்னோன்னா இவங்க 2 பேரும் உங்கள் ஜாதி தான், அதனால் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்தோம். மற்றபடி உங்களை பற்றியோ உங்கள் ஜாதி சங்கத்தை பற்றியோ தப்பாகவே பேசல. இவர் தான் தப்பாக அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா, அப்படியே பேசணும்னு இருந்தா இப்போ இந்த இடத்துல உங்ககிட்டே சொல்லியிருப்போம். எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. என்ன அவன் கையை வெட்டி இந்த சின்ன பிரச்சனைக்கு அருவாத்துக்குயோ இவங்க நம்ம கடைக்கு ரெகுலராக வந்து போயிட்டு இருக்க பசங்க. அவங்க ஒன்றும் தப்பாக பேசியிருக்க மாட்டானுங்க. நீங்களும் வேணும்னு சண்டைக்கு போயிருக்க மாட்டீங்க. சரி, எது எப்படியோ அவனுங்க பேசுனதை நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவனுங்கிட்ட சண்டைக்கு போயிருக்கீங்க. அதுக்காக வெட்டு குத்தி இறங்கிட்டீங்களோ? எது சரியோ தப்போ இந்த பிரச்சனை இதோட விடுங்க. அம்மா அப்பா விட்டு போட்டு இவனுங்க நம்ம ஊருக்கு படிக்க வந்திருக்கானுங்கடா. நாம தான் பெரிய மனசு பண்ணி விட்டு கொடுத்து போகணும். ஏன்பா நீ கிளம்புங்க. அடா போங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன், போங்க. என்னண்ணா என்னையே அடிச்சுட்டானுங்க, அவனுங்களை போய் சமாதானமா போக சொல்லிட்டீங்களா? அதுக்கு தான் நீயும் பதிலுக்கு 4 அடி அடிச்சிருப்பியே. அதுக்கு மேலே நீ வெட்டிக்கிட்டி தொலைச்சிருந்தா மொத்த காலேஜ் இங்கே வந்து பிரச்சனை பண்ணியிருக்கோம். எலெக்ஷன் டைமில் இந்த ஜாதி சங்கத்தோட செயலாளர் போட்டு அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு நாளைக்கு பேப்பரில் வரும். அதில் வேற 2 பசங்க நம்ம ஜாதிக்கார பசங்கடா. நாளைக்கே நம்ம ஜாதிக்கும் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். ஏன் அப்போ இவங்க சொந்த ஜாதி பசங்களே போட்டாங்கன்னு குத்தம் சொல்ல மாட்டாங்களாடா?